இன்னைக்கு சோனியோட 10000 mAh பவர் பேங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பவர் பேங்க் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கேசிங்ல வருது. 1 இயருக்கான வாரண்டி லேபிள் முன்னாடி கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட ரைட் சைட் பார்த்தோம்னா இதோட மாடல் நம்பர் மற்றும் சில டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸோட பேக்ல ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் கேசிங்கை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள பவர் பேங்க். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் உள்ள நமக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அதை தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் கேஸில் ஒரு டைப் சி டு டைப் சிக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. பவர் பேங்கோட முன்னாடி சோனி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பவர் பேங்க் எல்லா சைடுமே க்ளீனாக இருக்குது. பவர் பேங்கோட டிசைனை பார்த்தோம்னா கைக்கு ரொம்ப அடக்கமாக காம்பேக்டாக இருக்குது, ஸ்டர்டியாக இருக்குது. இது ரெக்டாங்குலராக இருந்தாலும் இதோட எட்ஜஸ் கர்வியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிரிப் கிடைக்குது. இது மேட் ஃபினிஷ்ல வரதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸை ஈஸியாக பிக்கப் பண்ண மாட்டேங்குது. பவர் பேங்கோட டாப்ல பார்த்தோம்னா ஒரு இன் அவுட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, ஒரு யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு எல்இடி இண்டிகேட்டர், அது ஸ்டேட்டஸ் ஆஃப் த பவர் பேங்க் காமிக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு யூஎஸ்பி டைப் ஏ போர்ட், அப்புறம் 4 எல்இடி இண்டிகேட்டர்ஸ், பேட்டரி லெவல. இந்த பவர் பேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி பார்த்தோம்னா இன்புட் அவுட்புட் ரெண்டுமே டிசி 5 வோல்ட் 15 வாட்டுக்கான பவர் பேங்க் தான் இது. இதுல 2 போர்ட் இருக்கு. ஒன்று 3 ஆம்பியர், இன்னொன்று 2.1 ஆம்பியர். ஆம்பியர்னா ஒன்றும் இல்லைங்க, அதை வாட்டா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்டூ 5 பண்ணிக்கோங்க. அப்படின்னா இவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற பார்த்தோம்னா டைப் சிக்கான போர்ட்டில் உங்களுக்கு 15 வாட்டும், டைப் ஏல பார்த்தோம்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10.5 வாட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சி மட்டும்தான் கிடைக்கும். டைப் ஏல போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்காது. ஆனால் நார்மலாக வர மற்ற ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாத பவர் பேங்கோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் குயிக்காக தான் ஏறும். இந்த பவர் பேங்கை நீங்கள் 1000 டைம்ஸ் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் பண்ணலாம். பவர் பேங்க்ல சேஃப் சார்ஜ் டெக்னாலஜியோட வருது. அதாவது முன்னாடியே சொன்ன மாட்டோம், இதில் ஜெல் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த பவர் பேங்க் ஓவர் சார்ஜ் ப்ரிவென்ஷன் ஃபங்க்ஷன், அதாவது இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ட் பவர் கண்ட்ரோலர் ஷிப் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் பவர் பேங்கை மறந்துட்டு அப்படியே போட்டுட்டு போயிட்டீங்கன்னா சார்ஜிங்கில் இந்த பவர் பேங்க் டிடெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அடாப்டர்ல இருந்து வர பவரை டிஸ்கனெக்ட் பண்ணிடும். இப்போ கிரீன் இண்டிகேட்டரை பற்றி பார்ப்போம். இந்த இண்டிகேட்டர் ஆன் ஆயிடுச்சுன்னா உங்கள் பவர் பேங்க் யூனிட் சார்ஜை டிஸ்சார்ஜ் பண்ணுன்னு அர்த்தம். இந்த இண்டிகேட்டர் ஸ்லோவாக ஃப்ளாஷ் ஆச்சுன்னா லோ பேட்டரின்னு அர்த்தம். அதுவே இது ரொம்ப ரேப்பிடாக பிளிங்க் ஆச்சுன்னா உங்கள் டிவைஸில் மால் ஃபங்க்ஷன் அர்த்தம். இப்போ ஆரஞ்ச் எல்இடி இண்டிகேட்டர் பற்றி பார்ப்போம். இதுவும் கிரீன் இண்டிகேட்டர் மட்டும்தாங்க. ஆன் ஆயிருந்துச்சுன்னா சார்ஜிங் கண்டிஷன் அர்த்தம். ஆஃப் ஆயிடுச்சுன்னா எய்தர் ஃபுல்லி டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு ஆர் ஃபுல்லி சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஆரஞ்ச் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சுன்னா க்ரீன் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் மாற்றோம். இதுவும் ஆல் ஃபங்க்ஷன். இந்த பவர் பேங்கோட டாப்பில் முன்னாடியே பார்த்த மாட்டோம் ஒரு ஸ்விட்ச் இருக்குது, இன் அண்ட் அவுட் ஸ்விட்ச். இந்த பவர் பேங்கை நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்ப ஸ்விட்சை இன்னில் வச்சுட்டு சார்ஜ் பண்ணுங்கள். அவுட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் போட்டு போனாலும் அது சார்ஜ் ஆகாது. ஸோ மறக்காமல் இன்னில் வச்சுருங்க. டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப அதே மாட்டோம் டைப் சி டு டைப் சி நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்ப தயவு செய்து இந்த பவர் பேங்கை அவுட்டில் வச்சுருங்க. இல்லாட்டி ஃபுல் சார்ஜி உங்கள் ஃபோன்லேருந்து இந்த பவர் பேங்க் ட்ரெயின் பண்ணிடும். மறக்காமல் டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப அவுட்லேயும் சார்ஜ் பண்ணுறப்ப இன்னும் வச்சு. நான் ஏன் இந்த பவர் பேங்கை சூஸ் பண்ணேன்னா, நான் முன்னாடி நிறையா பிராண்ட்ஸில் பவர் பேங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அது அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. பட் நான் இப்போ இந்த சோனி பவர் பேங்கை யூஸ் பண்ணி ஆரம்பித்து ஒரு 2 months ஆகுது. அவங்க சொன்ன மாட்டமே ஒரு மினிமம் ஒரு 4000 mAh மொபைல் ஃபோனை தாராளமாக நீங்கள் 2.5 டைம்ஸ் சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் நல்லாவே நிற்கிது. நீங்கள் இந்த பவர் பேங்க்கை ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு 1 வீக் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு நீங்கள் சடனாக எடுத்து சார்ஜ் பண்ணால் கூட உங்களுக்கு 2.5 டைம்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் சார்ஜ் டிசிபேஷன், எனர்ஜி லாஸ்ன்றது அவ்வளோவா கிடையாது. அப்புறம் இதை நான் சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் முன்னாடி சொன்ன மாட்டோமே அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ப்ளஸ் இதில் பாஸ் த்ரூ சார்ஜிங்கும் இருக்குது. அதனால தான் இந்த பவர் பேங்கை நான் சூஸ் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு டூ சப்ஸ்கிரைப் டு